புதுச்சேரி கிராம பகுதியான வம்புப்பட்டு ஏரி நிரம்பி வடிவதால் விநாயகம்பட்டு கலித்திரம்பட்டு பிரதான சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகாராஜா பாண்டி இணைப்பில் இருக்கீங்க. என்ன மாதிரியான சிரமங்களை அந்த பகுதி மக்கள் சந்திக்கக்கூடிய நிலை இருக்கு? தமிழ் கண்டிப்பாக புதுச்சேரியில் பெய்த பலத்த மழை காரணமாக கிராம பகுதியில் உள்ள வம்புப்பட்டு ஏரி முழுமையாக நிரம்பியது. இதனால் அதனுடைய உபரி நீர் நிரம்பி அருகில் இருக்கும் கிராமங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதே வேளையில் வீடூரிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் அதிக அளவு தண்ணீர் வருவதால் அதுவும் புதுச்சேரி கிராம பகுதி எல்லை பகுதிகளுக்கு விளைநிலங்களுக்கு பூந்தது. அப்படி இருக்கும்போது உபரி நீரும் வீடூர் அணை நீரும் நிரம்பியதால் தற்போது நாம் இருக்கும் விழுப்புரம் மாவட்டம் கலித்திராம்பட்டு சாலையில் வெள்ளம் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் இந்த பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கலித்திராப்பட்டு என்பது புதுச்சேரி திருவண்ணாமலைக்கு இடையில் இருக்கிறது. இதனால் புதுச்சேரி திருவண்ணாமலையுடைய போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த பகுதியில் தான் செல்ல வேண்டும். அதாவது பக்கத்தில் ஏரி இருக்கிறது, அது பக்கத்தில் விளைநிலங்கள் இருக்கு. அதுல புகுந்த தண்ணீர் தற்போது ஊருக்குள் வந்திருக்கு. ஊருக்குள் வந்த நீர் என்பது சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதுதான் இந்த பகுதியுடைய மக்களுடைய வேதனையாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த கலித்திராம்பட்டு சுற்றி புதுச்சேரி அதேபோல் விழுப்புரத்தை சேர்ந்த 20 கிராமங்கள் இருக்கிறது. இந்த 20 கிராமத்தை சேர்ந்த மக்களும் புதுச்சேரிக்கு வர முடியவில்லை, விழுப்புரத்துக்கு போக முடியலை, திருவண்ணாமலைக்கு போக முடியல. அந்த சூழ்நிலை தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கிராமத்தை சுற்றி இருப்பதால் இவர்கள் இருவருமே டவுன் பகுதிக்கு போக வேண்டாம் என்றால் ஒன்று புதுச்சேரிக்கு வர வேண்டும், ஒன்று விழுப்புரம் திருவண்ணாமலைக்கு போக வேண்டும். அப்படி பார்க்கும்போது இவர்களால் போக முடியவில்லை. பல மணி நேரம் சுற்றி தான் செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இதையும் மீறி யாரும் போக்குவரத்து உள்ளே வரக்கூடாது, வாகனத்தில் செல்லக்கூடாது என்பதற்காக போலீசார் இருபுறமும் தடுப்பு கயிறு கட்டி போக்குவரத்தை தடை செய்து அவர்கள் தீவிர கண்காணிப்பு பணிகளும் இருக்கிறார்கள். தங்கள் பகுதிக்கு போக முடியவில்லை, தங்கள் பகுதியில் வெள்ளம் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக ஏராளம் பேரும் கூடியிருக்கிறார்கள். இந்த சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் எந்த மாதிரியான பாதிப்பு இருக்குன்னு இந்த பகுதி மக்களிடம் கேட்கலாம். சார், இது எந்த பகுதி, எதற்காக அந்த சாலையில் வெள்ளம் ஓடுது, இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்குது? விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் கலித்திரம்பட்டு கிராமம் பம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதாவது இந்த கிராமத்தை சுற்றி சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கிறது. வீடூர் அணை நிரம்பியதாலும் சோரப்பட்டு விநாயகம்பட்டு ஏரி நிரம்பியதாலும் ஏரி நிரம்பிய நீர் உபரி நீர்கள் இந்த பம்பை ஆற்றின் வழியாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுமார் 200க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. மேலும் விநாயகம்பட்டு சோரப்பட்டு சோம்பட்டு திருக்குனூர் வழியாக செல்லக்கூடிய சாலை துண்டிப்பு இருக்கிறது. 2 நாட்களாக மின்சாரம் இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை. கிராம மக்கள் அனைவரும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். மேலும் அன்றாட உணவிற்கு கூட மக்கள் அனைவரும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த சாலையின் வழியாக சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் மக்கள் மாற்றுப்பாதையில் செல்லக்கூடிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இரு மாநில, அதாவது இது தமிழ்நாடு புதுச்சேரிய எல்லை உட்பட்டிய கிராம பகுதியாகும். இரு மாநில காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை மிகுந்த சிரமத்துடன் உடனடி நிவாரணம் மேற்கொண்டு சாலையை மாற்று வழியில் செல்கிறார்கள். மின்சாரத்திற்கு உடனடியாக மாற்று ஏற்பாடு செய்து வருகிறார்கள். குடிநீருக்கு மக்கள் அன்றாடம் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். மேலும் உடனடியாக இரு மாநில அரசுகளும் முன்முயற்சி ஏற்கொண்டு இந்த தரைப்பாலமாக உள்ளதை மேம்பாலமாக உயர்த்து தர அனைத்து கிராம மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாலம் துண்டிக்கப்பட்டிருக்கு. இதை சுற்றி இருக்கிற கிராம மக்களோட நிலைமை என்ன? அவங்களாம் எங்கே இருக்காங்க? இப்போ அவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? அவங்களாம் வெளியில் இருக்காங்க. அன்னட சோம்பட்டு, ஆண்டிப்பாளையம், வாதானூர், மழைப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக எல்லாம் மிகுந்த வேதனை அடைஞ்சிக்கிறாங்க. எங்கேயும் போக முடியல. பால் வாங்கணும், செல்லிப்பட்டு தான் வரணும், 10 கண்ணுக்கு போகணும். எல்லாம் மிகுந்த வேதனை அடைஞ்சிக்கிறாங்க. இந்த பாலத்தை உயர்த்தி தரணும், அரசு வேண்டிக்கணும். 2 மாநில அரசு வேண்டுக்கணும், தமிழ்நாடும் புதுவையும். நீங்கள் மிகுந்த கவனத்தோடு கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்கள். அது எங்களுடைய கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை சீற்றம், மழை, புயல் போன்ற நேரங்கள்லாம் இந்த சாலை முற்றிலுமாக துண்டிக்கப்படுகிறது. எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்பது புதுச்சேரி திருவண்ணாமலை சாலையில் இந்த பாலத்தை உயர்த்தி மேம்பாலமாக எங்களுக்கு கெட்டி கொடுங்க. இயற்கை சீற்றத்தில் போது நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம். அப்படி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு மிகவும் வசதியாக இருக்கும். இது மட்டும் அல்லாமல் தற்போது தேங்கி இருக்கும் இந்த மழைநீரை அகற்ற இரு மாநில அரசுகளும் ஒன்று சேர்ந்து மழைநீர், அதாவது சாலையில் தேங்கி இருக்கும் மழைநீர், அதே போல் விளைநிலங்களில் தேங்கி இருக்கும் மழைநீர், வம்புப்பட்டு ஏரியிலிருந்து வரும் உபரி நீர், இதை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தால் தற்போது இந்த தண்ணீரை அகற்றிவிட்டு பொதுமக்கள் இயல்பு நிலைக்கு வந்துவிடுவோம். கிட்டத்தட்ட 3 நாட்களில் இந்த போல் சூழ்நிலை இருப்பதால் நாங்கள் மிகவும் அவதியில் இருக்கிறோம். எனவே இரு அரசுகளும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு தங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றுமாறு இந்த பகுதி மக்கள் நம்மிடம் கோரிக்கை வைத்திருக்காங்க. நேரடி கள விவரங்களுக்கு நன்றி மகாராஜா பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.